ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்பெஷல் டே. என்னன்னு தெரியுங்களா? இன்னைக்கு வந்து ஃப்ளஃபியோட பர்த்டே. அதனால ஒரு சும்மா ஒரு வெக்கேஷன் ஒரு வெக்கேஷன் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணிட்டு நாங்கள் ஒரு ரெசார்ட் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு வந்தோம். எங்கே என்ன பார்த்தீங்கன்னா ஆர்சி ரெசார்ட்னு சொல்லிட்டு ஈசிஆரில் இருக்குது. அங்கே வந்திருக்கோம். அவனுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் இந்த பெட்ஸ்க்கான தேவையான இந்த டாய்ஸ், அவனோட டாய்ஸ், அவனுக்கு தேவையானது எல்லாமே வந்து எடுத்துகிட்டு அவனோட வாட்டர் பாட்டில், அவனுக்கான ஃபுட்டு, அந்த மாதிரி எல்லாமே அவனுக்கு என்னென்ன எசென்சியல்ஸ் தேவைப்படுதோ அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அவன் பயங்கர குஷியாக இருக்கான். அவன் எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறாங்க நம்மளை அப்படி சொல்லிட்டு. அந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா சும்மா ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்குது அந்த இடம். அவனுக்கு எப்படியோ இன்னமும் ரொம்ப ரிலாக்ஸ்டாக ரொம்ப ஃப்ரீயாக ஃபீல் பண்ணாங்க. இடம் ரொம்ப நல்லா பெருசாக இருக்குது. ஸ்விம்மிங் பூல் இருக்குது. அப்புறம் பெட்ஸுக்கு ஸ்விம்மிங் பூல் தனியாக இருக்குது. அதே போக நம்மளுக்கும் பார்த்தீங்கன்னா தனியாக ஸ்விம்மிங் பூல் கட்டிகிட்ருக்காங்க. ஆக்சுவலி இது இப்போ ரீசெண்டாக தான் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க போல். அங்கே பாருங்களா நிறைய விளையாட கம்பெனி எப்படி ஜாலியாக விளையாண்டுருக்கான். அவன் அவ்வளோ பயங்கர எக்ஸைட்மெண்ட். தண்ணி பார்த்து நான் எப்படி ஸ்விம் பண்ணாலே தெரியாது. ஃபஸ்ட் டைம் நான் ஸ்விம்மிங் பூலை கூட்டிகிட்டு வந்திருக்கோம். பண்ணுவானானே தெரில. ஆனால் செம ஜாலியாக அப்படி இறவனும் என்னமோ எக்ஸ்போர்ட் மாதிரி ஸ்விம் பண்ணிகிட்ருக்கான். சூப்பர் எக்ஸைட்மெண்ட். அவன் பயங்கர எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டான். ஜாலியாக என்ஜாய் பண்ணார். எங்களுக்கு பார்க்கும் போதே ஒரு ஹாப்பியாக இருந்தது. சரி ஒரு வர்த்தான பிளேஸுக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த அவனுக்கு க்ரூமிங் செக்ஷன் தனியாக இருக்குது. அவனுக்கு அவங்க ஃபஸ்ட்டே என்ன சொல்லிட்டாங்கன்னா, நான் கால் பண்ணி பேசும்போது என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஸ்விம்மிங் பூல் போயிருங்க, அதுக்கப்புறம் வந்து நம்ம க்ரூம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் அவளுக்கு பர்த்டேங்கிறது இன்ஃபார்ம் பண்ணனால அவங்க வந்து அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே நாங்களே பார்த்துக்கணும்னு சொல்லி அவங்களே அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் செட் பண்ணிட்டாங்க. அவனுக்கு ஆக்சுவலி நம்ம வந்து இந்தளவுக்கு சூப்பராக பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. அந்தளவுக்கு நல்லா நீட்டாக பண்ணி கொடுத்தாங்க. இவன் வந்து ஸ்விம்மிங் பூல் விட்டோன்னு அவன் பயங்கர எக்ஸைட்மெண்ட். ஸ்விம்மிங் பூல் ஜாலியாக இவருக்கு என்னமா ஸ்விம் பண்ணுறான்னு தெரியுங்களா? பார்க்கவே நம்மளுக்கே ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். ஓகே, நம்ம அவனை கூட்டிகிட்டு வந்ததுக்கு ஒர்த்துது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இந்த இடம். அங்கேயே பார்த்தீங்கன்னா போரிங் மாதிரியே தனித்தனியாக ஒரு டாக்கு ஒரு இது இருக்குது, வீடு ஒரு ரூம் மாதிரி இருக்குது. அங்கேயே வந்து நம்ம ஃப்யூச்சரில் வந்து அங்கேயே வந்து நம்மளுக்கும் தனியாக இருக்குமாமா, அவங்களுக்கும் தனியாக இருக்கிற மாதிரி சொன்னாங்க. இப்போ க்ரூமிங் கூட்டிகிட்டு போய் என்ன பண்ணுறாங்கன்னா பாத்திங் பண்ணிடுறாங்க. ஃபஸ்ட்டு இப்போ ஹேர் கட் பண்ணிடுறாங்க, அந்த ஷேப் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து இயர் கிளீனிங் எல்லாமே என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாமே பண்ணிடுறாங்க அவங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சில பக்கம் போகணுன்னா வந்து பெட்ஸ் அலவுட் பண்ண மாட்டாங்க அவங்க ஸ்டே பண்ணுறக்கெல்லாம். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தனியாக ஒரு ரூம், அவங்களுக்கு தனியாக ஒரு ரூம் எடுத்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு அங்கே விட்டுட்டு நம்ம இங்கே இருந்துக்கலாம். அந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க, ஃபெசிலிட்டிஸ் இருக்காங்க. ஸ்விம்மிங் பூல் இப்போ நம்மளுக்கு கட்டிட்டு இருக்காங்க. ஃப்யூச்சரில் வந்து கஃபே அங்கே வரப்போகுதுன்னு சொன்னாங்க. எல்லா ஃபெசிலிட்டிஸுமே உள்ளே இருக்கிற மாதிரி வந்துடும் சொன்னாங்க. இப்போவே ரீசெண்டாக போனப்போ இப்போ இல்லை, ஆனால் ஃப்யூச்சரில் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீட்டாக எல்லாமே வந்து நீட்டாக வந்து கைட் பண்ணுது. அவனை பார்த்துக்கிட்டதோ எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு, நல்லா பண்ணினாங்க. அவனை கேர் எடுத்து பார்த்துக்கிட்டாங்க. நான் கூட கொஞ்சம் பிரேக் எடுத்து வெளியே போய் லஞ்சுக்கு வெளியே போயிட்டு வந்தோம். அந்த டைம்ல வந்து அவன் நல்லா என்ஜாய் பண்ணான். ஏசி ரூம் தான் கொடுத்துருக்காங்க. ஏசியில் ஏசி விட்டு இங்கே ஏசியில் தான் இருப்பான் அப்படி சொல்லிட்டாங்க. அதனால ஏசியில் தான் இருந்தான். நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணான் அவன். அப்போ பார்த்தா பலூன்ஸ் எல்லாம் ப்ளோ பண்ணிட்டோம். என்னடா யாருக்கும் ஃபங்க்ஷன் போல பலூன்ஸ் எல்லாம் ப்ளோ பண்ணிட்டு இருக்காங்க, யாரும் பர்த்டே செலிப்ரேஷன் போகிறாங்க போல நாங்கள் நினச்சோம். ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லா பலூன்ஸ் இது பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இவனுக்கு தான் பண்ணிட்டு இருக்காங்க. எங்களுக்கு அது தெரியல. எப்படி நம்ம ஒரு பர்சனுக்கு ஒரு ஹியூமனுக்கு எப்படி இதெல்லாம் பண்ணுவோமோ அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் போய் எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி பண்ணியிருந்தாங்க இவனுக்குமே. எங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக இருந்துச்சு. அவங்க பண்ணினது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. இவங்களோட பிரான்ச் இன்னொன்றும் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் நம்ம வந்து சரி இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான் வந்து எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. இது ரொம்ப வந்தோம்னா ஃபுல்லாக ஒன் டே ஃபுல்லாக இங்கே நல்லா ஸ்பெண்ட் பண்ணலாம். நல்லா ஸ்விம் பண்ணுறான், நல்லா ஜாலியாக அங்கே லான்ல ஸ்பேசஸ் அதிகமாக இருக்கிறதுனால நல்லா ஓடி விளையாடுறது நல்லாவே இது கம்ஃபர்டபுளாக இருக்குது. எனக்கு ஒரு ஃப்ரீயாக விட்ட மாதிரி இருக்குது. நீட்டாக கட் பண்ணுறது, நீட்டாக வந்து ஹேர் கட் பண்ணுறதும் இந்த சரி அவங்க ரூம் பண்ணுறதும் எல்லாமே வந்து நீட்டாக பண்ணியிருந்தாங்க. சரி அது க்ரூமிங் முடிச்சதுக்கப்புறம் தான் பர்த்டே ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு கேக்கு வந்து சொல்லியிருந்த கேக் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க அவங்களே. அங்கே பார்த்தீங்கன்னா பலூன்ஸ் எல்லாமே வாட்டரில் டெக்கரேட் பண்ணி வாட்டர் ஃபுல்லாக இதில் இருக்க மாதிரி பண்ணிட்டாங்க. வாட்டர் ஃபுல் இந்த ஸ்விம்மிங் பூல் ஃபுல்லாக பலூன்ஸ் போட்டு ரொம்ப பயங்கர குஷியில் அவர் வித்தா கேக் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி சார் வாங்கி வச்சுட்டாச்சு. ஃபுல்லாக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு அவருக்கு ஒரு என்ன நடக்குதுன்னு தெரியல, ஒரு சந்தோஷமாக இருந்தாங்க. ஆக்சுவலி இந்த கேக் பார்த்தீங்கன்னா வந்து இது டாக்கான கேக் தான், சிக்கன் கேக். அதை ஃப்ளேவர் சிக்கன் தான் இருக்கும்ல. நம்மளது எந்த இதுவும் இல்லை. டாக்ஸ்க்கெல்லாம் என்ன பெட்ஸ்க்கெல்லாம் என்ன கொடுப்பாங்களோ அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் அந்த மாதிரி இதுதான் கொடுக்குறாங்க அதில்.
அதனால கேக் வந்து அவங்களே பண்ண சொல்லிட்டு அவங்களே வந்து அரேஞ்ச் பண்ண சொல்லிட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க கரெக்டாக. அப்புறம் சரி இங்கே கொஞ்சம் அங்கே மாதிரி நம்மளுக்கு ஃபோட்டோ எடுத்துறக்குமா அங்கே பர்சன்ஸ் அங்கேயே வச்சுருக்காங்க. வேணா யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம அவங்கள. எல்லாமே நீட்டாக அரேஞ்ச் பண்ணி ஒரு வீடியோ மாதிரி போட்டு கொடுத்துட்றாங்க. ரீல்ஸ் ஒன்று போட்டு கொடுத்துட்றாங்க. எல்லாமே சூப்பராக பண்ணி கொடுத்துட்றாங்க அது எல்லாமே. அப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வர வழியில பார்த்தீங்கன்னா நீ வந்து இங்கேருந்து அப்படியே லாங் ட்ரைவ் போனோம். ஒரு இந்த மாதிரி இங்கே இருக்க இடத்துலேருந்து ஒரு லாங் ட்ரைவ் போன மாதிரி ஒரு ஃபீலு. சரி இது எல்லாமே பக்கத்தில் பார்க்குறது வரை இது கொஞ்சம் டிஸ்டன்ஸாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு லாங் ட்ரைவ் ஒரு நாள் ஒரு ஸ்பெண்ட் பண்ண மாதிரி ஒரு டூர் ட்ரிப் போன மாதிரி போனோம். எல்லாமே சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தான். ஸோ வேடிக்கை பார்க்குறது பயங்கரமாக எக்ஸைட்மெண்ட்டில் இருந்தான். பயங்கர வேடிக்கை பார்த்துட்டு எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறாங்க எக்ஸைட்மெண்ட்டில் இருந்தார். பார்க்கவே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு ஒரு ஃபீலோ என்ன சொல்கிறேன்னா இப்போது நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடச்சிச்சு. அவன் கூட்டிகிட்டு போனால் அவன் ஸ்விம் பண்ணுவான் அவன் என்ஜாய் பண்ணுறான் அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு ப்ரைவசியான ஸ்பேஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ப்ரைவசியான பிளேஸ் அந்த எந்த இடத்துல வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லை. நிறைய பேர் இல்லை யாரும் இல்லை. அவங்க நம்ம மீன்பது இன்ஃபார்ம் பண்ணிடுறதுனால கரெக்டாக அந்த அளவுக்கு இது பண்ணிக்கிறாங்க. அதனால் ஒரு பெருசாக ஒன்று இது ரஷ் எதுவுமே இல்லை. எல்லாமே போரிங் மாதிரி விட்டுட்டும் போகிறாங்க. அவங்க வந்து விட்டுட்டு போனால் அவங்க க்ரூமிங் பண்ணிவிட்டு அவங்கள கூட்டிகிட்டு போய்க்கலாம். அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் அவங்கள இருக்குது. இப்போ நம்ம டாய்ஸ் கொண்டு வரலைனாலுமே பரவாயில்ல. அவங்க ஆக்சுவலி அவங்களே வந்து ஸ்விம்மிங் பூல் பாலு அந்த மாதிரி டாய்ஸ் எல்லாம் போட்டுறாங்க. அவங்க விளையாண்டு யூஸ் பண்ணுறதுக்காக போட்டுறாங்க. நம்ம எல்லாமே வந்து பெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. ஆக்சுவலி என்னென்ன டாக்ஸ் லைக் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி இருக்குது. ஒரு வியூவே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு என்ட்ரன்ஸே ஒரு ஒரு லுக்கே பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு. என்ட்ரன்ஸ் இது எங்களை ரிசீவ் பண்ண விதமும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹம்பிளாக ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. நல்ல ஃபீல் இருந்துச்சு அவங்க ரிசீவ் பண்ணது எங்களையா. உள்ளே போனோடனே வந்து அவங்க இது பண்ணினது அதெல்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இது அவுட்டரில் இருக்கிறதுனால நம்மளுக்கு இந்த நாய்ஸியோ எந்த பொல்யூஷன் மாதிரி எதுவுமே இல்லை. இடம் பார்த்தீங்கன்னா ஸ்பேஷியஸ் தான் இருக்குது. ரொம்ப நல்லா பெருசாக இருக்குது. எல்லாமே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இப்போ நார்மலாக இருக்குது. ஆக்சுவலி அது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த க்ரூமிங் செக்ஷன் இங்கே இருக்குது. க்ரூமிங் பண்ணுறக்கான இது ஒரு கஃபே. இப்போ கஃபே வந்து இல்லை ஆனால் கஃபே வந்து ஃபியூச்சரில் வந்துடுங்கிற மாதிரி சொன்னாங்க. இதுதான் க்ரூமிங் செக்ஷன். அங்கே ஸ்விம்மிங் பூல் இந்த சைடு வந்து ஸ்விம்மிங் பூல் இருக்குது. அந்த பெட்ஸ்க்கான ஸ்விம்மிங் பூலு அதில் டாய்ஸ் எல்லாமே போட்டுருவாங்க. நம்ம வேணுங்கிறது யூஸ் பண்ணிக்கலாம் நமக்கு. அதேமாதிரி அந்த சைடு பார்த்தீங்கன்னா நமக்கு நம்ம ஸ்டே பண்ணுறதுக்கான இது இருக்குது. பெட்ஸ் இது நம்மளுக்கு ஸ்டே பண்ணால் அது ரெஸ்ட் ரூம் பக்கத்துலேயே ரெஸ்ட் ரூம் இருக்குது. இந்த சைடில் வந்து கஃபே வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கஃபே வந்துருச்சுனாலும் நம்ம ஸ்டே பண்ணிவிட்டு அவங்களே ஸ்டே பண்ணி நம்ம ஒரு 2 days 1 day 2 days ஸ்டே பண்ணிட்டு போயிக்கலாம். நல்லா இருக்குது. அந்த ஃபெசிலிட்டிஸ் நல்லாயிருக்கு. நல்லா ஒரு ஒரு நீட் அண்ட் க்ளீனாக நல்லா வச்சுருக்காங்க பிளேஸாக. இதை தான் நான் சொன்னது வந்து இந்த போர்டிங் சொன்னால நான் அதை ஒருத்தருக்கும் ஒரு வீடு மாதிரி ஒரு ரூம் மாதிரி இருக்குங்க. அதில் வந்து அவங்க யூஸ் ஒரு இந்த போர்டிங் கொண்டு வந்து விட்டுட்டு நம்ம போயிடுவோம்ல. ஒரு 2-3 days வச்சுக்கிற மாதிரி அவங்க அந்த மாதிரி பார்த்துக்குறாங்க. அப்போ அதை முடிச்சுட்டு நம்ம போகும்போது க்ரூமிங் பண்ணிட்டு எல்லாமே பண்ணிட்டு போயிடலாம். நீட்டாக பார்த்தீங்கன்னா வேறு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு உங்களுக்கு நீட்னஸ் ஒரு நல்லாவே இது கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஆனால் இது பார்த்தீங்கன்னா நீட்டாக கம்ஃபர்டபுளாக இருக்குது. இப்போ நல்லா நீட்டாக அவங்களுக்கான ரூம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னமும் இது கொடுக்குற மாதிரி இருக்குது. லான் ஸ்பேஸ் ஏரியா இது வந்து தான் நம்ம ஸ்டே பண்ணுறதுக்கான இதை நம்ம அந்த சைடு இருக்கிறப்ப நமக்கு இப்போ ஸ்டே பண்ணுறதுக்கான ஸ்பேஸுங்க அது. இது ஆக்சுவலி இப்போ ஒரு இதில் ஒரு டாக்ஸ் நம்ம விட்டுக்கலாம். அது ஏன் பெட்ஸை வந்து விட்டுருவாங்க. அது இப்போ டேக் கேர் பண்ணிக்கிறனால நீட்டாக டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. இது ஒரு ரூம் இருக்குது. அவங்க அந்த சைடு வந்து நம்ம ஸ்டே பண்ணிக்கலாம். நம்ம ஸ்டே பண்ணிட்டு அவங்கள விட்டுட்டு ஈவினிங் டைமில் இங்கே லானில் விளையாடுறதுக்கும் அது ஸ்விம் பண்ணுறதுக்கும் எல்லாமே இருக்குது. அவங்க என்னென்ன தேவையோ அங்கே அப்படிங்கிற இருக்குது எல்லாமே அங்கே வச்சுருக்காங்க. கம்ஃபர்டபுளாக இருக்குது. நீட் அண்ட் ஸ்பேஷியஸாக இருக்குது இந்த இடம். எங்களுக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் பிடிச்சிருக்கு. நீங்கள் போய் பார்க்கணும் அப்படின்னா ஈஸியாக ரோட்டில் இருக்கிற ஆர்சி ரெசார்ட்னு சொல்லிட்டு ஆர்சி ஸ்பெட் ரெசார்ட் சொல்லிட்டு இருக்கு. அதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது பாத்திங் தேவை எல்லாமே இருக்குது. எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக இருந்துச்சு எங்களுக்கு. எல்லாமே ஒரு எப்படி இருக்குன்னு போனோம். அவங்க எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அவங்களுக்கு ஸ்டே பண்ணுறக்கு சும்மா அந்த ஃபேன் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு ஏசி ஃபெசிலிட்டியோடு இருக்கிறதுக்கான இது. ஆனால் அதனால வந்து எந்த ஒரு வெயிலோ ஹீட்னஸ் இல்லாமல் ஒரு கம்ஃபர்டபுளான ஃபீலில் டாக்ஸ் இருக்கலாம். லக்ஸரியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த பிளேஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கு. நீங்களும் போய் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் போய் பார்க்கலாம். ஆர்சி ரிசார்ட்ஸ் ஆர்சி பெட் ரிசார்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு ஒரு நியர்பைலையும் இருக்கும். உங்களுக்கு ஈஸியாக ரூட்லேயும் இருக்குது. வேணா பாருங்கள். தேங்க்யூ.